பாரதாசன் யூனிவர்சிட்டி 10/9/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இது டு ஆல் பிரின்சிபல் ஆஃப் அஃபிலியேட்டட் ஆட்டோனமஸ் அண்ட் நான் ஆட்டோனமஸ் ரிகார்டிங் த சப்ஜெக்ட் மேட்டர் என்னென்னா யூனிவர்சிட்டி ரேங்க் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024 யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு இட் இஸ் அ இன்டிமேஷன் அப்ளிகேஷன் கால்டு ஃபார் ரிகார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரூ த ரெஃபரன்ஸ் ஆஃப் வைஸ் சான்சலர் லெட்டர் 6/9/2024 he is directed to informing that university is going to conduct a university rank exam URE for April 2024 session for UG and PG program. The list of program is included அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே 28/9/2024 சண்டே 29/9/2024 அன்றைக்கி நடக்குது அட் கான்வொகேஷன் ஹால் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் பல்கலைப்பேரூர் திருச்சிராப்பள்ளி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டர்ஸ் இன் ஈச் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் எவரி ஆட்டோனமஸ் காலேஜஸ். ஆட்டோனமஸ் காலேஜில் இந்த ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ யூஜி பிஜி இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற எவ்ரி ஆட்டோனமஸ் அண்ட் டாப் 20 ரேங்க் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாமே நான் ஆட்டோனமஸையும் இதில் வந்து எலிஜிபிள் ஃபார் பார்ட்டிசிபேட் இன் த யூஆர்இ யூனிவர்சிட்டி ரேங்க் எக்ஸாமினேஷனுக்கு உண்டு. ஸோ கேண்டிடேட்ஸ் யாரெல்லாமே எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே அதாவது அரியர் வைக்காமல் யாரெல்லாம் பாஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த இது வந்து பொருந்தும். அதே மாதிரி ஆப்சண்ட் ஒரு எக்ஸாமில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் ஆப்சண்ட் ஆகிட்டேன் பட் அரியர் இல்லைனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் எக்ஸாமினேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 கொஷின் பேப்பர்ஸ், ஒன்று குரூப் 1 அண்ட் குரூப் 2 வித் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ் தான் இருக்கும் கவரிங் கோர் பேப்பர்ஸ் disciplines like generally followed both autonomous and non-autonomous stream for those programs which are offered more than one autonomous colleges அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது எக்ஸாமினேஷன் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 1 அதாவது குரூப் 1 அண்ட் குரூப் 2 2 எக்ஸாம் வச்சுருக்காங்க. குரூப் 1 அப்படின்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 10:30க்கு முடியும். அப்புறம் 11:30க்கு முடியும், 1.5 மணி நேரம் எக்ஸாம். அதுக்கப்புறம் 11:45 1:15 வரைக்கும் ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் இது யூஜி கோர்சஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ காலையில் வந்து அந்த செப்டம்பர் 28 நடக்கிறது காலையில் 10 to 11:30, 11:45 to 1:15 வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும். இது யூஜி கிளாஸஸ்க்கு. பிஜி கிளாஸஸ்க்கு பார்த்திங்கன்னா சண்டே நடக்கும் எக்ஸாமினேஷன். செப்டம்பர் 29 ஆரம்பிச்சு இது வந்து சண்டேயில் நடக்கிறது செப்டம்பர் 29 ஃபார் பிஜி கோர்சஸ். இது வந்து குரூப் எக்ஸாமினேஷன் ஆஸ் யூஷுவலி 11 to 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11:30க்கு ஒரு குரூப் 1க்கும் குரூப் 2க்கு வந்து 11:45 ஆரம்பித்து 1:15 வரைக்கும் நடக்கும். ஸோ இதோட வென்யூன்னு பார்த்தீங்கன்னா கான்வொகேஷன் ஹால் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் பல்கலைப்பேரூர் திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டாப்பர்ஸ் ஒரே டாப்பர்ஸ் ஆஃப் அந்த வருஷத்துக்கான இதில் வந்து யாரெல்லாம் டாப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் பிரின்சிபல் வந்து டு பி சென்ட் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாரதாசன் யூனிவர்சிட்டி ஆஸ் பிஃபோர் 19/9/2024 அதுக்கு முன்னாடியும் அதுக்கு 19ஆம் தேதிக்கு முன்னாடி இல்லை அந்த தேதிக்குள்ளேயாவது கடைசியில் கொடுத்துருங்க. ஸோ கோஆப்ரேஷன் வந்து டிலே பண்ணிங்கன்னா நாங்கள் கோஆப்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் நான் ஆட்டோனமஸ் காலேஜ் வந்து ஏற்கனவே www.bdu.ac.in வெப்சைட்டில் உங்களுக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணி 13/3/2024 நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த நபர்கள் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்பெசிமென் அப்ளிகேஷன் வந்து என்க்ளோஸ் இதோட சேர்த்து நாங்கள் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் பிரின்சிபல் வந்து ரெக்வஸ்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து அதோட சேர்த்து ஹால் டிக்கெட்டை நீங்கள் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஃபில்டு கேண்டிடேட்ஸ் they are enabled to participate in university rank examination URE. ஸோ ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவோம். அந்த சேம் டே ஆஃப் எக்ஸாமினேஷன் யூஜி அண்ட் பிஜி என்னைக்கு இருக்கும் அன்றைக்கே உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவோம். 28/9/2024 சாட்டர்டே அன்றைக்கும் அண்ட் சண்டே 29/9/2024 சண்டே அன்றைக்கும் 8:30 ஆரம்பிச்சு 9:45 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நவீனில் இது நடக்கும். ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட ஒரிஜினல் காலேஜ் ஐடியை கொண்டு வந்துடணும், அதுக்கு வேலிட் ப்ரூஃப் ஒன்று கொண்டு வரணும், ரிசீவிங் ஹால் டிக்கெட்டுக்காக இது ரெண்டும் இந்த பர்பஸ்க்கு. ஸோ இந்த மேட்டர் வந்து யூ மஸ்ட் பி கன்சிடர்ட் அஸ் எ மோஸ்ட் அர்ஜென்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அந்தந்த அகாடமிக் இயர் முடியும் போது யூனிவர்சிட்டி ரேங்க் எக்ஸாமினேஷன் யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து இதை ஒவ்வொரு தடவையும் வந்து எல்லா யூனிவர்சிட்டியுமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பாரதாசன் யூனிவர்சிட்டி இவங்க கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷனில் படி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28 அண்ட் 29 பார்த்திங்கன்னா இந்த 2 நாளுமே சாட்டர்டே சண்டேஸில் வந்து இவங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வி மஸ்ட் பி வெரி தரோ வித் தட். இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனையோ இல்லை வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் எக்ஸாமினேஷனையோ நீங்கள் ரெகுலராக வச்சுக்கிறது நல்லது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸுங்கிறத மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திடுறேன். எக்ஸாமினேஷன் யூஜிக்கு வந்து செப்டம்பர் 28 நடக்கும். இது சாட்டர்டே காலையில் குரூப் 1 பார்த்திங்கன்னா
10 மணிக்கு ஆரம்பித்து 11:30 வரைக்கும். அந்த குரூப் 2 வந்து 11:45 ஆரம்பித்து 11:15 வரைக்கும் நடக்கும். இதே மாதிரி எக்ஸாம் டேட் பிஜி கிளாஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் சண்டே காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 11:30க்கு ஒரு குரூப் 1 எக்ஸாமும், அந்த குரூப் 2 எக்ஸாம் பார்த்திங்கன்னா 11:45 ஆரம்பித்து 1:15 வரைக்கும் அடுத்த எக்ஸாம் நடக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கான்வொகேஷன் ஹால், யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ், பல்கலைப்பேரூர், திருச்சி. அப்போ இந்த எலிஜிபிலிட்டி ஆன ஆட்களை வந்து நம்ம என்றைக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நாளைக்கு, அதாவது 13/9/2024 நாளைக்கு வந்து அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வெப்சைட்டில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு 13ஆம் தேதி அன்னைக்கு வந்து நாங்கள் இதுக்கான லிஸ்ட்டை கொடுத்துருவோம். அதில் இருக்கிற யாராவது ஸ்டூடெண்ட்டோ அவங்கள வந்து பிரின்ஸிபல் அதை அட்டஸ்டேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இன்க்ளூடிங் எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்பெஷல் கன்சர்னில் தே மஸ்ட் பி அப்ளைட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். அட் த சேம் டைம் இவங்க எல்லாமே ஹால் டிக்கெட், அந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்களுக்கான ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவோங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் இது சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ரேங்க் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கடந்த ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அகாடமிக் இருக்கும் நம்ம ரெகுலராகவே நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதோடு சேர்த்து இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இதில் எலிஜிபிள் இருக்கிறவங்கள வந்து நாளைக்கு நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி அவங்கள அப்ளை பண்ணவும் சொல்லுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் யூனிவர்சிட்டி ரேங்க் எக்ஸாமினேஷன் 2024 செஷன். ஸோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறத நம்ம ரெகுலராக அப்டேட்டும் பண்ணுறோம். மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.